இந்த ஏஐல எல்லாரும் வாய்ஸையும் திருப்பி கொண்டு வந்துடுறாங்கண்ணே. அதுல ஏதாவது ஒரு எக்கு தப்பா ஒரு பாட்டை எஸ்பிபி சார் பாடுறான்னு கொடுத்துட்டா என்ன ஆகுறது? சிங்கம் இறங்கின காடுக்கு விருந்து இவர் வேட்டைக்கு சிதற வேண்டும் பயந்து. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாட்டு கேட்டுன்னு விட்டது. நானாச்சும் சுந்தரி பாட்டு கேட்டேன். இவர் ஒவ்வொரு ரசிக்கும் சீமான கேட்டவர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் நம்ம மறக்க நினைச்சா கூட மறக்க முடியாது. செய்திகள் கேட்குற நேரத்தில் கிஸ் 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 கால்னு ஒரு விளம்பரம் வந்துடுது. உடனே நம்ம கண்ண பண்ண நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இந்த மாலை பொழுது இங்கே அலங்கரிச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஃப்ரம் ஆர்ஜே விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷிப் ஃபேமிலி அண்ட் டீம் கிழக்கு வாசி. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஸோ நம்மளோட சேர்ந்து இன்னைக்கு கிழக்குவாசி டீமோட தான் இந்த அடுத்த ஒரு 1 hour ரொம்ப மெலடியாக நிறைய கதைகளோட பாடல்களும் சேர்ந்த ஒரு கதையாம் கான்சர்ட்டாம் அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கண்ணப்பன் சார் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, வெறுமனை பாட்டாக வேணாம் சார், வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். இந்த வேறு ஏதாவது நாங்கள் கொஞ்சம் நாளாக ஒரு வருஷமாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா அது ஒரு டைம் மிஷின் மாதிரி தான். அந்த பாட்டை கேட்டோன்னே இது என் ஸ்கூல் டைமில் கேட்டேன், இந்த பாட்டு நாங்கள் வந்து கட்டடிச்சிட்டு போய் சினிமாவில் பார்க்குறப்ப பார்த்தோம், அவரை முத நாள் லவ் பண்ணப்ப இப்படி ஏதோ ஒரு கதை இருக்கும் அந்த பாட்டுக்கு பின்னாடி. அப்படி நம்மளுடைய நினைவுகள், அந்த பாட்டு உருவானதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும். அதை கேட்டால் அது இன்னும் பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு கதை இருக்கும், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த கதைகளை சொல்கிறதுக்கு நான் ஆர்ஜே விக்னேஷ், பாடல்களை பாடுறதுக்கு சந்திரன் கிழக்குவாசி அந்த என்டையர் டீம் இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. தலைவரோட பாட்டோடைய, அதுவும் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டு பயங்கர பவர்ஃபுல்லான பாட்டு. அதனுடைய அந்த ஓப்பனிங் கேட்டிங்கனாவே பயங்கரமாக இருக்கும் இல்லையா சாக்ஸாஃபோனில். அதாவது முதல் முறையாக ரஹ்மான் சார் வந்து அந்த அதாவது ரெக்கார்டிங்க்குன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த பக்கம்லாம் வந்து பெர்க்யூஷனிஸ்ட் உட்காந்துருப்பாங்க, அதாவது இந்த மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க, இந்த பக்கம் வந்து ஒரு வயலின் வாசிக்கிறவங்க, இந்த பக்கம் ஒரு செட்டாக உட்காந்துருப்பாங்க, கிட்டாரிஸ்ட் இருப்பாங்க. இதெல்லாம் எடுத்துட சொல்கிறார் ஒரு நாள் ஸ்டுடியோக்குள்ளே வந்து, எல்லாத்தையும் எடுத்துருங்க அப்படின்னு. எடுத்துட்டு சாக்ஸாஃபோனை மட்டும் இருக்க சொல்கிறார். மொத்தமாக காலியான ஒரு இடம், அதில் சாக்ஸாஃபோன் வாசிக்கிறவங்க அவங்க அந்த எண்டில் இருக்காங்க, மைக் இந்த எண்டில் இருக்குது. இப்போ அவங்கள அந்த எண்டில் இருந்து இந்த மைக்கில் பிக்கப் ஆகிற மாதிரி வாசிங்கன்னு சொல்கிறார். அப்படி அவங்க உயிரை கொடுத்து வாசிக்கிறாங்க. எல்லாருக்குமே புரியல ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அது அவுட் வர்றப்ப தான் வாசித்தவங்களே நம்ம இப்படி வாசித்தோமான்னு ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம். அது அவுட் வர்றப்ப இப்படி வந்துச்சு அந்த அவுட். ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு நல்ல பலமான கைத்தட்டை கொடுத்தலாம். ஆஸ்கர் நாயகன், தமிழர்களின் பெருமை. 1991 3 முக்கியமான இசையமைப்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாரு கேபி சார். அவருடைய படங்கள் 3 படம் ஒரு நாளில் பூஜை போடுறாங்க. 3 படத்துக்கும் வெவ்வேறு மியூசிக் டைரக்டர். ஆனால் அவர் ஏதோ ஒன்று, கேபி சார் தான் கிங் மேக்கரில், அவர் ஒருத்தர் நம்பினார்னா அவர் ஜெயிச்சிருவார் அப்படி. ஸோ அப்படி 3 பேரை கொண்டு வராங்க. அந்த 3 பேருடைய படமும் அந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. ஒருத்தர் 2 ஆஸ்கர் அப்படி கொடுன்னு வாங்கிட்டு வந்த நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரோஜா திரைப்படத்துக்காக கமிட் பண்ணுறாங்க. இன்னொருத்தர் வானமே இல்லை திரைப்படத்துக்காக மரகதமணி அவர்களை பண்ணுறாங்க. மரகதமணி அவர்கள் யாருன்னு தெரியும், ரீசன்ட் ஆஸ்கர் வின்னர், நம்ம RRRனுடைய பாகுபலியினுடைய மியூசிக் டைரக்டர் மரகதமணி. இன்னைக்கு அவரும் ஆஸ்கர் வாங்கிட்டு வந்துட்டார். 3ஆவதாக ஒருத்தர், அவர் ஏற்கனவே பாட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அந்த வரிசையில் அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்கிறாரு. அந்த இடம் தான் அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் பீக் அடிக்குது. அண்ணாமலை திரைப்படத்திற்காக தேனிசை தென்றல் தேவா அவர்கள். தேவா ஸோ அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. 3 பேரும் கட்டி ஆண்டாங்கன்னு சொல்லலாம் இந்த இசை ராஜ்யத்தை. அதில் தேனிசை தென்றல் தேவா அவர்கள். கானான்ற ஒரு ஜானரையே ஒரு மியூசிக் டைரக்டர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவர் கொடுத்த மெலடிஸ் நம்மளால் மறக்கவே முடியாது. அப்படி அவர் ஆசையாக கொடுத்த ஒரு பாட்டு, நம்மளுடைய ஏகே அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாட்டு, இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்கலாமா?
காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது அடி எப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது ஜாதி மல்லி பூவே தங்க வெண்ணிலாவே ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு துத்துத்தூர் துருருருத்துத்துரூர் மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்த ஞாபகமே அம்மம்மா நன்றி. சிறப்பு 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 எஸ். இப்போ எனக்கு என்னன்னா இப்போ கொஞ்சம் பயமா இருக்கு தம்பி. இந்த ஏஐல எல்லார் வாய்ஸையும் திருப்பி கொண்டு வந்துடுறாங்கண்ணே. அதுல ஏதாவது ஒரு எக்கு தப்பா ஒரு பாட்டை எஸ்பிபி சார் பாடுறான்னு கொடுத்துட்டா என்ன ஆகுறது? நாங்க இப்படிலாம் பயந்து போயிருக்கோம். ஒரு ஆக்சுவலா யோசிச்சு நீங்க பேசிட்டு இருந்தோம். இப்போ பீஸ்ட் படத்துல ஒரு பாட்டு வந்துச்சு. அனிருத்துக்கு திடீர்னு இதை நம்ம ஏஐல பண்ணலாம், எஸ்பிபி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? சிங்கம் இறங்கின காடுக்கு விருந்து இவர் வேட்டைக்கு சிதற வேண்டும் பயந்து வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி கூடல் உருவுகிற சம்பவம் உறுதி இதுவரையில் ஒரு நல்லவன் இருந்தான் குலசாமியை வேண்டிக்க மகனே பேடசுமா உரசாமல் ஓடிவிடு பேடசுமா உன் வாளை சுரட்டி விடு பேடசுமா லியோதாசுமா பேடசுமா உரசாமல் ஓடிவிடு சிங்கம் இறங்கினான் சிங்கம் இறங்கினான் சிங்கம் இறங்கினான் காடுக்கு விருந்து இவர் வேட்டைக்கு சிதற வேண்டும் பயந்து ஐயா ஏஐல இதை மட்டும் பண்ணிடாதீங்க ஐயா. நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது வேணாம், நல்லா இருந்தாலும் வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ சந்திரன் அண்ட் கிழக்குவாசி டீம். நம்ம டீலர் நம்ம ஹீரோ கிஸ்கால் விற்பனை பிரதிநிதிகள் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர்களாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொருவராக தற்போது மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு AKS விஜயன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு கோ தளபதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கிஸ்கால் குரூப் மேலாண்மை இயக்குனர் திரு TSP கண்ணப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தெளிந்த சிந்தனை, சரியான இலக்கு, தொலைநோக்கு பார்வை, அயராத உழைப்பு என செயல்பட்டால் வானம் வசமாகும் என சாதித்து காட்டிய தொழில்துறை சாதனையாளர் இவர். உழைப்பிற்கோர் உதாரணம், மாசற்ற மாமனிதர், கிஸ்கால் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு TSP கண்ணப்பன் அவர்களை சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்புக்கு உற்பத்தி ஸ்தானமாகியும் அன்னையையும் தந்தையையும் பேரன்பு பெருங்கடலாய் பாசத்தோடு என்னை வளர்த்த என் பெற்றோரை முதலில் நினைவு கூர்ந்து வணங்கி மகிழ்கிறேன். உழைப்பு உழைப்பு என்ற தாரக மந்திரத்தை எங்களுக்கு வழங்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் நினைவு கூர்ந்து என்றும் எப்பொழுதும் எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களையும் தமிழகத்தின் மாண்புமிகு துணை முதல்வர் சொந்தங்களாய் தமிழ்நாடு மக்களை நேசிக்கும் மகத்துவம் தொட்டது அனைத்தும் வானுக்கு உயர்த்தும் வல்லமை கொண்ட எங்கள் சென்னவருக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். கூட்டுறவே நாட்டு உயர்வு என்ற தத்துவத்தை தாரக மந்திரமாக கொண்டு
தலைவர் தளபதியின் வழியில் செயலாற்றும் முதல்வரின் பாந்தமாக பணியாற்றும் காந்த முகத்திற்கு சொந்தக்காரர், அரும்பு மீசைக்கு சொந்தக்காரர், சிவகங்கை சீமையின் சிங்கத்தமிழன் அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழின் தொன்மையை உலகிற்கு சொல்லும் தலகர்த்தராக திகழும் மாண்புமிகு அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தலை தோங்கி முதல்வர் தளபதியின் செல்ல பிள்ளையாக நாளைய தலைமுறையை நல்ல பிள்ளைகளாக வளர்த்தெடுக்கும் பள்ளி கல்வித்துறையின் நவீன யுக்திகளை பயன்படுத்தி கல்விக்கூடங்களை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கும் இளைய ஆதவன் அன்பு சகோதரர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வருக வருக. டெல்லியின் சூரிய வெளியாக திகழும் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு AKS விஜயன் அவர்களே வருக வருக. வடக்கிலிருந்து கழகத்தின் சூறாவளியாக சுழன்று பணியாற்றும் தலைவர் தளபதியாரின் கொள்கைகளையும் நலத்திட்டங்களையும் சீராக செயலாற்றி வரும் மாவட்ட செயலாளர் அண்ணன் மாண்புமிகு தளபதி அவர்களே வருக வருக. உற்றார் உறவினர் அத்துணை பேரையும் கிஸ்கால் குடும்பம் என்று ஒத்தை வார்த்தைகளால் உங்களை அத்துணை பேரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு தளபதி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் கிஸ்கால்னு சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு இரும்பு கம்பியில் ஒரு இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அன்னைக்கு அன்னப்பட சொல்லணும்னா உழைப்புன்றது இப்போ ஏற்கனவே சொன்னார் நமது தலைவர் கலைஞர் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிப்பார். அதிகாலையில் பேப்பரை பூரா படிச்சுட்டு அதில் உள்ள விஷயங்களை எல்லா இடத்துலையும் பகிர்ந்துடுவார். குறை இருந்தால் குறை கலெக்டரை பேசுவார், மாவட்ட செயலர் பேசுவார், அப்புறம் தலைமைச் செயலகம் போவார். ராத்திரி 11 மணிக்கு தான் படுப்பார். அதனை தொடர்ந்து பின்பற்றி இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அதை செஞ்சுட்டு வரார். அப்படி ஒரு உழைப்புக்கு பெயர் சொல்லணும்னா இன்னைக்கு நம்ம தலைவர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் தான். அந்த வழியில் அன்னை கண்ணப்பன் அவர்களும் அதே மாதிரி எந்த நேரத்திலையும் களைப்பாகவே இருக்க மாட்டார். அந்த தொழிலில் முன்னேறக்கூடிய அமைப்பு உள்ள அன்பு தம்பி திருமலைராஜா அவர்களுக்கும் அண்ணன் கண்ணப்பன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இணைப்பு பாலமாக திகழும் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு AKS விஜயன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அண்ணன் எப்பொழுது டீலர் மீட் ஆரம்பித்தாரோ அதிலிருந்து தொடர்ந்து கலந்து கொள்கிறவரில் நானும் ஒருவன். அவரை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கோவையில் கிளம்பி மதுரைக்கு சொல்லுவார். அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் வழியிலே உணவருந்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். 10:30 மணிக்கெல்லாம் மதுரைக்கு சென்று விடுவார். சரியாக 3 மணிக்கெல்லாம் காரைக்கால் வந்து விடுவார். காரைக்கால் கம்பெனியை முடித்து விட்டு எங்கண்ணா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன், அந்த முதலமைச்சர் இடத்துல ஒரு வேலை இருக்கிறது, பார்த்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவார். சரி, அதை முடித்து ஒரு 7:30 மணிக்கெல்லாம் தொலைபேசியிலே அவரை தொடர்பு கொண்டால் நான் சென்னையிலே இருக்கிறேன் என்று சொல்வார். அப்படி கடுமையாக உழைத்து உங்களுடைய உழைப்பை பெறுகிற அளவிற்கு, வாழ்த்துக்களை பெறுகிற அளவிற்கு உயர்ந்திருக்கிற உத்தமராக இருக்கிறவர் தான் நம்முடைய மேலாண்மை இயக்குனர் என்பதை யாரும் என்னை மறந்து வரக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை பெற்றவர். ஏதாவது வந்தால் இன்பங்கள் துன்பங்கள் வருகிற பொழுது உங்களோடு இருப்போம் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் சொல்லி, குறிப்பாக வருகை தந்திருக்கிற அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு பள்ளி மாணவர்களின் இன்றைய நம்பிக்கை, எதிர்கால தலைமுறையின் தன்னம்பிக்கை, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாடலை கேட்ட ஒருத்தர், பொன்னொன்று கண்டேன் என்கின்ற பாடலை கேட்ட இன்னொருத்தர், வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் பாட்டை கேட்ட இன்னொருத்தர், செந்தமிழ் தேன்மொழியான ஒரு பாட்டை கேட்ட இன்னொருத்தர், நானாச்சு சுந்தரி பாட்டு கேட்டேன். இவர் ஒவ்வொரு ரசிக்கும் சீமானை கேட்டவர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார். ஒவ்வொரு ரசிக்கும் சீமானேன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் தான் செய்கிற தொழிலை தான் ரசித்து செஞ்சுருக்காரு. அதனால தான் இந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு வெற்றி நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். நான் குறிப்பாக நாங்கள் வருவதற்கு முன்பு பல மாவட்டத்திலேருந்து வருகை தனக்கு டீலர்ஸ் அவங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருந்த நம்முடைய பிளாக் ஷீப் விக்கி,
ஏன்னா இன்றைக்கி அவர் அறியாதவங்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த என்கேஜாக வச்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மேடையை, ஒரு கூட்டத்தை. அதே மாதிரி அந்த தம்பி, இந்த சந்திரனுங்கிற தம்பி, அவர் ரொம்ப அழகாக பாடினார். அவருக்கும் அந்த குழுவினருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நாங்கள் எல்லாருமே ஏன் வந்திருக்கிறோம்? ஒரே ஒரு மனிதனுக்காக, கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதனுக்காக நீங்கள் எல்லாருமே இந்த மேடையில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நீங்களாம் நினச்சிருப்பீங்க, ஒரு நாட்டினோட பொருளாதாரம் வச்சு நாங்கள் என்னப்பா செய்ய போகிறோம்? நீங்கள் செய்கின்ற உழைப்பு, ஒவ்வொரு உழைப்பும் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கெல்லாம் கொண்டு போய் அந்த இம்பேக்ட் நம்ம கொடுக்கறதுன்னு பாருங்கள். அதுக்கு உங்களுக்கான ஒரு குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்பது எங்களால் கண்கூடாக உணர முடிகிறது. ஊருக்கு போகும் பொழுது பத்திரமாக நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். வெறும் கண்ணப்பண்ணனுக்கான சொத்து மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கான மிகப்பெரிய சொத்தாகவும் உங்களை தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் தமிழ் மொழியை வளர்க்கும் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு புதிய முகம் கொடுத்த ஆச்சரியமாய் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் இன்முகத்துடன் எதிர்கொண்டு வெற்றி பெறும் முன் உதாரணமாய் திகழும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். தமிழனுடைய வாழ்விலே பின்னி பிணைந்த ஒன்றாக இன்றைக்கு இரும்பு கடந்த பலாயிரம் ஆண்டுகளாக இருந்திருக்கிறது என்பதிலே இன்றைக்கு ஆதாரம் வெளிப்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால். அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய இன்றைக்கு கட்டுமானத்திற்கு தேவையான இரும்பை உறுதியோடு இன்றைக்கு ஒரு தொடர்ந்து இன்றைக்கு வணிகத்திலே ஒரு நட்பெயரை பெற்ற ஒரு நிறுவனமாக கிஷ்கால் விளங்குகிறது என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்பில்லை. இப்பொழுது ஆண்டுதோறும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பது என்பது, ஒரு நிகழ்வை நினைப்பது எளிது, அதை செயல்படுத்துவது போது மிகவும் ஒரு சிரமமான ஒரு நிகழ்ச்சி. ஏன்னு சொன்னால் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய நேரத்தில் ப்ரெஷர் ஏறும். எனவே அதை எப்படி சிறப்பாக அமைப்பது, வந்தவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும், மேல்மேலும் இந்த நிறுவனம் சிறப்பு பெற வேண்டும், வளர வேண்டும் என்கிற வகையிலும் அதையெல்லாம் நாங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி, அவருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நிறுவனத்துடைய அத்தனை பேருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி நிறைவு. நன்றி, வணக்கம். மக்கள் நலனே தன்னுடைய முதன்மை நலன் என்பதை பிரதானமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு வியாபாரி என்பதையும் கடந்து ஒரு கொள்கைவாதி என்பதை அவர் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார். வாடிக்கையாளர்களை கவர்வதில் அவருக்கு இணை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு வாடிக்கையாளர்களை தரத்தால் அவர் கவரக்கூடியவர். நான் குடியிருக்கிற வீடுகளுக்கு கம்பி கொடுத்தவர் அண்ணன் கண்ணப்பன் அவர்கள்தான். ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பதிந்திருக்கின்ற காரணத்தால் ஒவ்வொருத்தரையும் அவர் கண்போல் பாதுகாக்கிறார். மற்றவர்களுக்கும் கண்ணாக அவர் இருக்கிறார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி, அரசியல் வாழ்வில் அசராது உழைத்து வரும் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு கிருஷ்ணசுவாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அருமையன் கண்ணப்பன் அவர்களை பற்றி வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால், மிக நிதானமானவர், அந்த தொழில் மீது அக்கறை கொண்டவர், அந்த மீது பக்தி கொண்டவர், நட்பு பாராட்டுபவர். அவர் நம்ம மறக்க நினச்சா கூட மறக்க முடியாது. ஏன்னா செய்திகள் கேட்குற நேரத்தில் கிஸ் 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 கால்னு ஒரு விளம்பரம் வந்துடுது, உடனே நம்ம கண்ணப்பன் ஞாபகம் வந்தது. கிஸ் 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 கால் என்ற விளம்பரம் மிக ஒரு சிறிய விளம்பரமாக இருந்தாலும் அது மற்ற எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு விளம்பரம். அந்த வகையில் அருமையான கண்ணப்பன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு தொழில் நடத்தி உங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து ஒவ்வொரு வருடமும் இது போன்ற நிகழ்ச்சி நடத்துவது பாராட்டுக்குரியது. ஒரு குடும்பமாக, கிஸ்கால் குடும்பமாக உங்களை வைத்திருக்கிறார். எனவே அவரை நான் பாராட்டி அவருடைய வாழ்த்தி, அவர் மேலும் மேலும் அவர் தொழிலிலே வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் நலனில் என்றும் அக்கறை கொண்டவர் முன்னாள் அமைச்சர் உயர் திரு பொங்கலூர் நா. பழனிசாமி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். கண்ணப்பன் அவரை பொறுத்தளவிலே தொழிலுக்கு உதவி செய்கின்றவர்களை ஒரு குடும்ப பாங்கோடு நினைத்து அவருடைய நல்லது கெட்டது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த குடும்பங்களுக்கு சென்று ஒரு குடும்பமாக இந்த விற்பனை பிரதிநிதிகளை நினைத்து கொண்டிருக்கின்ற கண்ணப்பன் அவர்கள்
பல்லாண்டு காலம் வாழ்ந்து தொழிலுக்கும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிஸ்கால் நிறுவனத்தின் செயல்பாட்டிற்கு புது ரத்தம் பாய்ச்சி புத்துணர்வு அளித்து அதன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக உழைத்து வரும் கிஸ்கால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு KP திருமலை ராஜ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாட்டின் சிலைந்த நிறுவனமான கிஸ்கால் குரூப் ஆஃப் கம்பெனிஸை உருவாக்கிய என் தாய் தந்தைக்கு முதல் நன்றி. டீலர்ஸ் மீட் 2025 சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கிய சிறப்பு விருந்தினர்கள், பரிசு வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பித்த அனைத்து கிஸ்கால் குடும்ப டீலர்கள் அனைவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்த பிளாக் ஷீப் நிறுவனத்திற்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இசை கலைஞர்களுக்கும் ஷெர்வராய்ஸ் ஹோட்டல் குழுமத்துக்கும் புகைப்பட கலைஞருக்கும் டிஜே கிஸ்கால் குடும்ப பணியாளர்கள் இந்த 3 நாளாக இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு கிஸ்கால் உறுப்பினர்கள் எங்களோட ஸ்டாஃப்ஸு, எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, பிடிஓஸு அவங்க தான் மெயின். நாங்கள் இருக்கிறதாலும் அவங்க எல்லாரும் உழைப்பு தான் இந்த மீட்டிங் இவ்வளோ தூரம் சிறப்பாக நடக்கிறதுக்கு காரணம். உங்களின் நம்பிக்கைக்கும் உழைப்பிற்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நன்றி ஐயா. நான் சொல்கிறேன் என் ஒய்ஃப் கிட்ட, ஏற்காடு பயங்கர இயற்கையாக அமைதியாக ரொம்ப ஒரு சாந்தமாக ஒரு இடத்துக்கு போகிறேன்டி அப்படி சொன்னேன். நானும் வரவா அப்படின்னா, நான் தான் சொன்னேனே அமைதியாக இயற்கையாக சாந்தமாக ஒரு இடத்துக்கு போகிறேன். உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் இங்கே கலந்து கொண்டு ஒரு சில வார்த்தைகள் பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அருமை சகோதரர் அண்ணன் கண்ணப்பன் சாருக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். கை தட்டினீங்கன்னா அடுத்த வார்த்தைக்கு போயிடுவேன். எல்லாம் ஒரே வார்த்தையை 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன்.